அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். வெல்கம் டு ஹெவன்லி அர்ச்சனா. இன்றைக்கி நம்ம ஸ்பெஷலாக பார்க்க போகிற வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெய்லி ரொட்டீனாக ஈவினிங் நான் எந்த மாதிரி நம்ம வீட்டில் பூஜை பண்ணுறேன் அப்படின்றத தான் உங்கள் கூட இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்களா இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வீடியோக்குள்ளே வந்தாச்சு. ஸோ ப்ளீஸ் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க ப்ளீஸ். காலையில் எழுந்ததுமே வந்துட்டு வேலையாக நம்ம பார்க்குற ஒரு விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பூஜை அறையில் சுவாமி படத்தையாக தான் இருக்கும். இல்லை அப்படின்னா நம்ம உள்ளங்கையை பார்க்கலாம். அந்த மாதிரி ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். நான் எழுந்திரிச்சதும் என்ன பண்ணுவேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஃபர்ஸ்ட்டாக நான் பூஜை அறையில் தான் சாமியை தான் பார்ப்பேன். அதுக்கப்புறம் ஹரிபரியாக சமைச்சிட்டு ஒர்க்குக்கு கிளம்புறக்கு நமக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் ஈவினிங் போயிட்டு நான் ஆல்ரெடி வேறு வீடியோவில் சொல்லியிருக்க மாதிரி ஈவினிங் டைம் தான் என்னோடய பூஜா டைம். நான் ரொம்பவே பீஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக சந்தோஷமாக நான் பூஜை பண்ணுற டைம் பார்த்திங்கன்னா ஈவினிங் 6 o'clock மேலே தான். ஈவினிங் வந்தவுடனே பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு நான் போய் முகம் கை கால்லாம் கழுவி ரெஃப்ரெஷ் ஆகிக்குவேன். ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்ததுக்கப்புறமா உருளியில் பூ மாற்றுறதும் நான் ஈவினிங் தான் பண்ணுவேன். ஈவினிங் உருளியில் பூவெல்லாம் ஃபுல்லாக மாற்றிட்டு அதுக்கப்புறமா சுவாமி படத்தில் இருக்கக்கூடிய எல்லா பழைய பூவையும் எடுத்துகிட்டு புதுசாக எல்லா ஃபோட்டோக்கும் எல்லா விக்கிரகத்துக்கும் நான் பூ வச்சுக்குவேன். அதுலேயும் செவ்வந்தி பூ வைக்கிறது அப்படின்னா அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும். செவ்வந்தி ஒன்று இல்லை சிகப்பு செம்பருத்தி ஒன்று, இது ரெண்டுமே எனக்கு ரொம்பவே பிடிக்கும். இப்போது துளசி மாடம் கிட்டே இருக்கக்கூடிய விளக்கு தான் நான் ஏற்றிட்டுருக்கேன். துளசி மாடமில் தண்ணி வெளியே வர்றதுக்காக அந்த சைடில் ஒரு ஹோல் வச்சுருந்தாங்க. அது பார்த்திங்கன்னா இப்போ அது வழியாக ஒரு செடி வளர்ந்துருக்கு. எனக்கு அதை அதுவும் துளசி தான், ஆனால் எனக்கு அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியல. கட் பண்ணுறதுக்கும் மனசு வரல. ஸோ ப்ளீஸ் அதை ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்டில் ஐடியா சொல்லுங்கள். அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா இப்போது நிலைவாசலில் இருக்கிற தீபத்தை நான் இப்போ ஏற்றிட்டுருக்கேன். மனசுக்குள்ளே 1000 கவலைகள் இருந்தாலும் நம்ம பூஜை பண்ண ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நமக்குள்ளே இருக்கக்கூடிய கவலைகள் எல்லாத்தையுமே ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டு நம்ம எப்போவுமே நிம்மதியாக சந்தோஷமாக பீஸ்ஃபுல்லாக பூஜை பண்ணணும். அதுவே நம்மளுடைய வாழ்க்கையை அடுத்த ஒரு நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு ஒரு தூண்டுகோலாக இருக்கும். ஏன்னா இந்த மாதிரி விஷயங்கள் நான் நிறையவே நான் அனுபவிச்சிருக்கேன். எப்போவுமே எனக்கு ஒரு கவலைகளோ பிரச்சனைகளோ ஏதோ ஒரு தீர்க்க முடியாத ஒரு கவலை இருந்தது அப்படின்னா அதை நான் யார்கிட்டேயும் சொல்லி ஷேர் பண்ணிக்க மாட்டேன். இறைவனிடத்துல தான் நான் முழுமையாக சொல்லுவேன். ஏன்னா நமக்கு உண்டான விஷயத்தை நமக்காக கொடுக்கறதுக்கு வல்லமை பெற்ற ஒருத்தர் யார் அப்படின்னு பார்த்திங்கன்னா இறைவன் மட்டும்தான். இப்போது அடுத்தது பூஜை அறையில் இருக்கக்கூடிய எல்லா தீபத்தையும் நான் ஏற்றிக்கிறேன். முதல்ல மகாலட்சுமி தீபத்தை ஏற்றிக்கிறேன். அடுத்ததாக முருகருடைய ஓம் விளக்கை ஏற்றிக்கிறேன். அடுத்ததாக லக்ஷ்மி குபேரருடைய விளக்கை ஏற்றிக்கிறேன். எல்லா தீபத்தையும் ஏற்றியாது. எல்லா தீபமும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக எரியிற மாதிரி இருந்தது. அதனால் நான் எப்போவுமே தூண்டுகோல் வச்சுருப்பேன். அதை வச்சு கொஞ்சம் கம்மியாக பண்ணி வச்சுக்கிறேன். நம்ம சாமி கும்பிடும்போது சாதாரணமாக ஏதோ ஒரு திங்கிங்கில் இருந்து சாமி கும்பிட்றதுக்கும் ஏதாவது ஸ்லோகங்கள் சொல்லி சாமி கும்பிட்றதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. உங்களுக்கு காயத்ரி மந்திரங்கள் தெரிஞ்சது அப்படின்னா காயத்ரி மந்திரங்கள் பாராயணம் பண்ணிகிட்டே சுவாமி கும்பிடலாம். அது இல்லை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் சிம்பிளாக ஏதோ ஒரு நீங்கள் எந்த சுவாமியை நினச்சி வழிபடுறீங்களோ அந்த சுவாமியை போற்றின்னு சொல்லி கூட நம்ம பாராயணம் பண்ணிகிட்டே நம்ம சுவாமி கும்பிடலாம். நான் காயத்ரி மந்திரமெல்லாம் பார்த்து தான் படிப்பேன். எப்போவுமே நம்ம வீட்டில் விக்கிரகமோ இல்லை ஃபோட்டோவோ எது இருந்தாலும் சுவாமிக்கு நம்ம எப்போவுமே ஒரு பாத்திரத்தில் தண்ணியும் அப்புறம் நெய்வேத்தியமும் தினமுமே மாற்றணும். ஏன்னா நம்ம
சாப்பிடாம இருப்போமா, அதே போல் தான் வந்து சுவாமிக்கும் வந்துட்டு நம்ம தினம் தினம் வந்து நெய்வேத்தியம் வந்து மாற்றி வச்சுட்டே தான் இருக்கணும். அதே போல் நம்ம தண்ணி வைக்கிறோம் இல்லைங்களா, அந்த தண்ணியும் வந்து பஞ்சபாத்திரத்தில் வைக்கும்போது அதையும் தினம் தினம் வந்து மாற்றி தான் வைக்கணும். தினம் போது அந்த பாத்திரத்தை வந்து நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து அந்த தண்ணியும் மாற்றி வைக்கணும். நமக்கு என்னென்ன ஸ்லோகங்கள் தெரியுமோ, என்னென்ன மந்திரங்கள் தெரியுமோ அது எல்லாத்தையுமே பாராயணம் பண்ணிட்டு நெய்வேத்தியம் வந்து இறைவனுக்கு சமர்ப்பிச்சுட்டு கடைசியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இந்த மாதிரி தீப தூப ஆராதனைகள் எல்லாமே காமிச்சிக்கணும். நான் இன்றைக்கி வேல்மாறல் தான் படித்தேன். வேல்மாறல் படிச்சுட்டு ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி சுவாமி கும்பிட்டு முடித்தாச்சு. எனக்கு சுவாமி கும்பிட்றது எனக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு விஷயம். அதனால் நான் வந்து எப்போவுமே காலை மாலை 2 வேளையுமே வந்துட்டு நான் சாமி கும்பிட்டு தான் இருப்பேன். ஆனால் காலை நேரத்தை விட எனக்கு மாலை நேரத்தில் வந்து ஏதோ எனக்கான நேரம் அப்படின்ற மாதிரியே எனக்கு தோணும். அதனால் சாமி கும்பிட்றதுக்காகவே நான் ரொம்ப நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவேன். ஏன்னா ஈவினிங் வந்துட்டு நான் எப்போவுமே நைட் டைம் நான் டின்னர் வந்துட்டு பார்த்திங்கன்னா டிஃபன் ஐட்டம் தான் நான் வந்து மோஸ்ட்லி செய்வேன். அதனால் எனக்கு அதுக்கு கொஞ்ச நேரம் போதும். ஸோ ப்ரேயர் பண்ணுறதுக்கு வந்து நான் அதிக நேரம் எடுத்துக்குவேன். மார்னிங் தான் வந்துட்டு லன்ச்சு பிரேக்ஃபாஸ்ட் எல்லாமே செய்யணும் அப்படின்றனால எனக்கு டைம் பத்தாது. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ஒரு புது வீடியோவில் பார்க்கலாம்.